கடந்து வரவேற்று சோத்திரம் பண்ணுவாம். 2020 ஜூலை மாசம் 26 ஆராதிக்க முடியாய் தேவன் செய்த கிருபைக்காக நம் கர்த்தரை இந்த நாட்கள்ல இந்த ஆராதனையில பங்கெடுத்து அனைத்து சகோதர சகோதரிகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேஸ்புக் மூலமாக வார்த்தை கேட்கிற, யூடியூப் மூலமாக கேட்கிற, வாட்ஸ்அப் மூலமாக கேட்கிற குடும்பத்தாரையும் சகோதர குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டுமாய் ஒரு விசை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளில் கூட விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை முன்னாலே நான் நிற்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நிச்சயமாய் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்முடைய தேசத்திலையும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்து, ஆமென், இந்த இக்கட்டான உபத்திரமான இந்த காலத்தில் தேசத்திலே வாழுகிற சகோதர குடும்பங்களை, தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென், நிச்சயமாக எல்லா தொழில்களை எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற, தடுமாறி கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் இந்த 2020 முடிவுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார் என்பதிலே துளி கூட சந்தேகப்பட வேண்டாம். ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே நேற்றிலே இன்று நான் ஜெபித்தை தொடர்ந்து இந்த வார செய்திக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது நேற்றைக்கு நான் ஜெபித்த பொழுது இரவுல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நாளை தினத்திலே உங்களுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை எனக்கும், என் குடும்பத்துக்கும், என் சபை மக்களுக்கும், என் தேசத்து மக்களுக்கும், இந்த வாழ்க்கையை கேட்கிற அனைவருக்கும் அது பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து நான் நித்திரைக்கு கடந்து போன பொழுது ஆண்டவராய் தெய்வம் எனக்கு இரவு 2 மணிக்கு மேலாக ஒரு வார்த்தை எனக்கு தந்தார். ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன். சகரியா 9 அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி எனக்கு இன்றைக்கு காதிலே ஒரு 3-4 முறை இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இது கட்டுக்கதையோ, இது ஏதோ ஏதோ மற்றவர்களை கவர்ந்து சொல்ற வார்த்தை அல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இரவுலே சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை. ஆவியானவர் ஸ்தோத்திரம். நான் 2 முறை எழும்பி நான் படுத்தேன். அப்பொழுதும் அந்த சத்தம் என்னிலே கேட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில் எழும்பி அதுக்கான வசனத்தை நான் தியானித்த பொழுது சில வசனங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அந்த பாடல் எடுத்துட்டீங்கப்பா, அந்த வசனத்தை தந்திருக்கிறார். ஒரு பாடலை பாடி நான் செய்து கொள்ள போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சோத்திரத்தோடு கூட இருப்போம். செய்தியை கவனமாக கேட்போம். கேட்கும் போதே எந்த வசனம் உங்களை தொடுமானால், எந்த வசனம் உங்களோடு பேசுமானால், எந்த காரியம் நம்மளோடு பேசுமானால், அந்த காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்பும் போது, அந்த காரியத்தை விட்டு விலகும் போது நிச்சயமாய் சொல்கிறேன், இந்த உத்தர காலத்துக்கு பிறகு நிச்சயமாய் கர்த்தர் பலத்த காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். இந்த வசனத்தை யாருமே சகோதரர் அவர்கள் அவர்கள் அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணி வாக்குத்தத்தமான வசனமாய் தந்திருக்கிறார். அதை குறித்து நிறைய தேவ பிள்ளைகளும் தேவ மனிதர்களும் அதை குறித்து அவர் இப்படி சொன்னார், ஏன் இது நடக்கவில்லை, இப்போ மாறுபாடா நடக்குது என்று சொன்னார். நானும் எனக்கு இந்த வார்த்தை காலில் வந்த பொழுது நான் யோசித்தேன். ஆமென். அப்பொழுதுதான் வந்து சொன்னாங்க, இந்த வார்த்தை தான் அருமையான மோகன்சி அவர்கள் இந்த ஆண்டுக்குடைய வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா.
அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இப்படி ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அது நம்முடைய ஊழியக்காரன் அதை எடுத்து பிரசங்கம் பண்ணி அதை அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு அதுக்கு நேர்மாறாய் உலகத்தில் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது நான் இன்றைக்கு சொல்லுகிற சில காரியங்களை என் ஜனங்கள் செய்வாரானால் நான் நிச்சயமாய் ஆமென் ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உணர்த்தப்பட்டிருக்கிறார். என் உள்ளத்தில் அந்த உணர்வு வந்தது. இந்த ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். சந்தேகப்பட வேண்டாம். யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம். யாரையும் குறைப்படுத்த ஊழியக்காரர்களை தயவு செய்து ஆமென் நம் குற்றப்படுத்தி குறைப்படுத்தி பேச வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையை அது விசுவாசிகளிடத்துல அந்த வார்த்தையை தந்திருந்தாலும் நம்ம அதை விசுவாசிப்போம், நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே ஆமென். 100க்கு 100 உண்மையே நம்புவேன். செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 அதிசயம் நடத்திடுங்க. தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். நானே கோரி கோரி உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாது அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாது ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை சொன்னீரே, தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சோமனரம் உண்மைதான் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே ஆமென் ஆமென். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்பிக்கை விட்டு விடாதீங்க. கர்த்தர் மேல நீங்க வச்சுக்க நம்பிக்கை. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீ சொல்லப்படுகிற அந்த வசனத்தை நாம் கேட்டு, நான் ஒரு பெரிய நான் பெரிய ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஏற்ற ஒரு ஆலோசனைக்காரனான ஒன்று கர்த்தருடைய வசனத்தை நான் முன்னால வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படுவராக. அன்பின் பிதாவே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆமென் இந்த பரிசுத்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய சத்திய வசனத்தை ஆண்டவரே நான் ஆமென் பிரசங்கம் பண்ணும்படியாய் போதிக்க முடியுமையா எழுப்பி நிற்கிற ஆண்டவரே, அடியனை மறைத்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் அடியை மறைத்து வெளிப்படுவீராக. கேட்கிற ஜனங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அவருடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில சோத்திரம் ஆமென் சொல்லி இதுவரையும் கண்ணீராத ஆண்டவரே கண்ணீர்களை கவலையெல்லாம் துடைத்து போட்டு ஒரு சமாதானத்தை கொடுத்து இழந்து நிற்கிற சகல ஆசீர்வாதங்களை என் ஆண்டவரை தெய்வம் நீ இரட்டிப்பான நன்மையினால் நிரப்ப முடியாய் கெஞ்சுகிற ஆண்டவரே, போதிக்கிற அடியுடைய ஊழியத்திலையும்
இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த உபத்திரங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலைகள் மாறி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இங்கு செய்வீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை போல கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு, ஊழிய ஸ்தலங்கள் உண்டு. அத்தனை பேர் ஊழியங்களிலும் என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாங்க. அதுபோல விசுவாச பிள்ளைகள் எல்லாம் சில சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில என் ஆண்டவராய் தெய்வம் இந்த வசனத்தை கேட்கும் போது அவருடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உலக நாடு முழுவதுமாய், தேசம் முழுவதுமாய் கலங்கி கொண்டிருக்குதப்பா, பயந்து கொண்டிருக்குதப்பா. எப்பொழுது என்ன நடக்குமோ, யாருக்கு இந்த வியாதி வருமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற இந்த நெருக்கட்டான சூழ்நிலை கர்த்தராய் தெய்வம் நீனிவே பட்டணம் அழிக்கப்படும் என்று சொன்ன பொழுது ஆண்டு ஆமீன் அரசு முதல் ஆண்டி வரை இரட்டை எடுத்துக்கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபித்து முடத்துல மன்றாடுவது போல ஒரு மன்றாடு ஜெபத்தின் ஆவி தேசத்தில் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் ஊற்றப்படுவதாக. ஒருமித்து நின்று ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்றி நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்ன அந்த வேத வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆசீர்வதியும் கிருபையிலும் முடிக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. மீண்டுமாக யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆமென். மீண்டுமா இந்த வசனத்தை வாசிப்போம். சகரியா 9:12 வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கேள்வி கேட்கலாம், இன்றைக்கே தருவேன் இப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம், தொழிலை இழந்திருக்கிறோம், வருமானத்தை இழந்திருக்கிறோம், வேலை இழந்திருக்கிறோம், சகலவற்றை இழந்து அமேன் எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டு நிற்கிற இந்த வேளையில அருமையான போதகர் அவர்களே, அருமையான ஊழியக்காரரே, நீங்கள் இந்த வார்த்தை தரீங்களே, இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்லி நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம், நீங்கள் ஆண்டவரிடத்திலும் கேள்வி கேட்கலாம். ஒன்று நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்றைக்கு இந்த இரவுல என்னோடு கூட கொடுத்த தரிசனத்துல என் செவியில சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமீன், அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அது. ஆமீன். நிச்சயமாய் நாம் அரணுக்கு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமீன். எடுத்து வாசிப்போமா? 2 நாளாகமும் என்ன அரணுக்கு எப்படி திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வசனத்துக்கு 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுங்கள், முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தெளிவா என்னிடத்துல சொன்ன காரியம், ஆண்டவரே அந்த வசனத்தை 2020 ஆண்டுல ஒரு ஊழியக்காருக்கு கொடுத்து அதை அவருக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதை குறித்து நிறைய பேர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொன்னார் ஊழியக்காரர். ஆமென். இன்றைக்கு நம்ம தேசம் இப்படி கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து சபை மூடப்பட்டு எந்த விதமான வருமானத்துக்கு வழி இல்லாம, ஏமன் ஒருவரோடு பார்த்து பேச முடியாம, எந்தவித நன்மை தீமைக்கு போக முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோமே. அப்ப அவர் சொன்ன வார்த்தை பொய்யாய், இது அவரா சொன்னாரா ஆண்டவரா சொன்னாராங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு தேசத்துல ஊழியக்காரங்க மத்தியில, விசுவாச பிள்ளைகள் மத்தியில எழும்பி கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன எனக்கு உணர்த்தப்பட்ட காரியம் இதுதான். ஆமீன். இது யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்வதற்கு அல்ல. நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு வசனத்தை தருவாரானால் அந்த வசனத்தின்படி நம்மை வாழ்க்கையில நம்ம மாற்றிக் கொள்ளும் போது, அமைத்துக் கொள்ளும் போது, மனம் திரும்பும் போது, ஆமீன், கர்த்தர் நிச்சயமாய் அவர் வாக்கு மாறாத தெய்வம், வாக்குத்தத்தம் செய்தவர், ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார். நிச்சயமா நிறைவேற்ற ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொன்ன பொழுது நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண சொன்ன தேவனை கர்த்தர் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரப்படும் கடல்கரை மணல்படையும் நான் பெருக பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சந்ததிகளா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்கிறார், ஏசியத்து ஆமீன் அங்க 2 நாளாமத்தில் சொல்லும்போது சொல்றார், ஆமீன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். முதலாவது நாம் என்ன செய்யணும்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நாம் முதலாவது என்ன செய்யணும்? வாசிமாத சீக்கிரம். என் நாமம் தரிக்கப்பட்ட
என் ஜனங்கள் தங்களை அவன் என்ன சொல்றார்? என் நாமம் தரிக்கப்பட்ட இன்னைக்கு என் ஜனங்கள்ங்கிறார். நாம இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பல நபர்களை அடையாளம் காமித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க இப்படி பண்றதுனாலதான் அவங்க அந்த பாவம் பண்றாங்க, அவங்க இப்படி வழிபடுறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அதனாலதான் இன்னைக்கு இந்த உபத்திரம் வந்துட்டு அல்ல. ஆண்டவர் அவரிடத்துல போய் கேள்வி கேட்கல. அவரால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் என் ஜனங்கள்னு சொல்லி அவர் உரிமையோடு சொல்லுகிறார். என் ஜனங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்க நாம், மனம் திரும்பப்பட்டிருக்க நாம், ஊழியம் செய்கிற நாம், ஆமென், அவருடைய விசுவாசிகளாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். ரெட்டிப்பான நன்மையை நாம் கிடைக்கும் தருவேன் சொல்லிட்டார். ஏப்பா என் வீட்டுக்கு நீ சாப்பிடவா என்று ஒரு மனிதனை அழைத்து விட்டோம் என்று சொன்னால், ஆமென், அந்த மனுஷன் கட்டாயம் என்ன செய்வார்? கட்டாயம் என்ன செய்வார்? உட்கார வச்சுட்டு அவர் சாப்பாடு என்ன ஆச்சுன்னு கேட்டா இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்ப அவர் அழைத்த பொழுது அவர்கள் என்ன செய்யணும்? அழைத்த போது என்ன செய்யணும்? சோத்திரம். அவர் வருவதற்கு முன்பாகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆகாரத்தை நாம் தயார் செய்து வைக்க வேண்டும். அவருக்கு எந்த விதத்தில் பார்த்து எப்படி பரிமாற போகிறோம், எப்படி உபசரிக்க போகிறோம் என்பதை முன்கூட்டியே நாம் செய்து வைத்தாதான் அந்த நபர் வரும்போது அவருக்கு சந்தோஷமாய் கொடுத்து அவரை அனுப்ப முடியும். அது போலதான் ஆண்டவரை தெய்வம் ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று ஆண்டு சொல்லிவிட்டார், வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது, இப்படிப்பட்ட போராட்டம் வந்துவிட்டது, இப்படிப்பட்ட நெருக்கம் வந்துவிட்டது. யாருக்கு எப்பொழுது என்ன நிலை வருமோ தெரியல. ஏன்னா இன்னைக்கு நிறைய நீதிமான்கள் ஊழியக்காரர்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் கூட என்னோட சகோதரர் சொன்னார், ஊழியக்காரங்க கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மறிக்கலாமா பாஸ்டர்? அது தவறு, கோமைன் சூழ்நிலை, அது தவறான காரியம்தான், வேற வழி இல்லை. கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது நாம அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்? ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கப்பான்னு கேட்கலாம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். என் நாமத்துல எதை காட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர். அல்ல, நாம் கேட்கும் போது நிச்சயமா கொடுப்பார். கேட்கிற விதம் தான் முக்கியம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், 4 சொல்லும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். தேவனிடத்துல தாழ்த்தணும், தேவனிடத்தை தாழ்த்த வேண்டும். எப்படி தாழ்த்துறது? எப்படி? அப்படியே தலையில எண்ணெய் தேய்க்காம, நல்லா குளிக்காம, நல்ல ஆடை அணியாம, அப்படியே பரதேசி போல, ஆமீன், சோத்திரம், அப்படி இருந்தா தாழ்த்துறதா? அல்ல. நம்ம இருதயம் தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற சிந்தை உள்ள இருதயமாய் மாற வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் விரும்புகிறதை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும், கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்ல எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஆமீன். நேற்று நாளில் கூட ஒரு அருமையான சகோதரியின் இடத்துல கேட்டார்கள், அவருடைய மகள் 3 நாளைக்கு பிறகு கன்சுவாய் இருக்காங்க. அப்படியே அந்த மகளுடைய கணவர் நல்ல ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒரு தாயார் தான், சகோதரன் தான். இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். ஆனா மாமியார் அந்த உலக பிரியமான காரியத்தை செய்வார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகள் அதை மகள் அதுக்கு சொல்றாள்னு சொன்னாங்க. இல்லை, அது தப்பல்ல, அவங்க நினைக்கிறது தப்பல்ல. ஆனா அதே நேரத்துல கர்த்தருக்கு பிரியமான் பாயன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா நீங்க எந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், எந்த சூழ்நிலை உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகையினால அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏற்ற காரியங்களை செய்யுங்க. அவர் நாம தூசிக்கப்பட ஏற்ற காரியங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி நாங்கள் ஆலோசனை கொடுத்தேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் அவருடைய காரியங்கள் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? சில காரியத்தில் கர்த்தருக்காக நிற்கும் போதுதான், கர்த்தருடைய சம்பந்தம் நம்ம தாழ்த்தும் போதுதான் நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் விடுதலையாக்கி தருவார். சில வியாதி உள்ளவர்களுக்காக சொல்லுகிறோம். உடனே அவர்கள் பல இடத்துக்கு, பல மருத்துவர்கள் பல இடத்துக்கு எல்லா இடத்துக்கு போயிட்டு கடைசா ஜெபிக்க வருகிறார்கள். இப்போ ஜெபிக்கும் போது அவங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட ஆலோசனை சொல்லி, நீங்கள் ஆண்டவர் விசுவாசித்தால், நம்பினால் ஆண்டவர் நிச்சயமா சுதந்திரவான்னு சொல்லும்போது அவங்க நம்புறாங்க, அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. உடனே ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். சில பேருக்கு வியாதி குணமே ஆகாது, பேயும் போது பிசாசும் போது வியாதி போது. காரணம் என்ன? அவங்க ஆண்டோட வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை, ஊழியக்கார வார்த்தையை விசுவாசிக்கிறதுல,
ஆமீன், அவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது கிடையாது. ஆகையினால வியாதியும் போகாது, பேயும் போகாது. ஆமாம், நான் ஜெபிச்சு தான் இருக்கிறேன், நான் சபைக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு பேய் போகல? அதுக்கு நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் இல்லை, அந்த தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. நிறைய டெபரேஷன், நிறைய விளக்கம் கொடுக்கலாம் யாரு தாழ்த்தினாங்கன்னு சொல்லி. ஆமீன். ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தினான், ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய ஆண்டோட வார்த்தையை அப்படியே விசுவாசித்து எந்த கேள்வியும் கேட்காம நான் காமிக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அவன் அப்படியே தன்னுடைய தாய், தகப்பன், சகோதரர்கள், வீட்டு தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவனுடைய மனைவியோடு கூட கடந்து போனான். அல்லேலூயா. அவனோடு கூட ஆண்மையான சகோதரன் லோத்து கடந்து போனார். ஆனால் ஆண்டவர் அவனை ஆபிரகாமை சொன்னதை நிறைவேற்றினார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் கேட்கிற நாம் யாவரும் அவன் நம்ம ஆண்டு சொல்லப்பட முதலாவது நம்மை தாழ்த்துவோம். நீங்கள் கேள்வி கேட்கலாம், நாங்கள் தாழ்த்தாம இருக்கிறோமா பாஸ்டர்? இல்லைம்மா, கர்த்தர் எப்படி நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறாரோ அப்படி ஒரு தாழ்வு நமக்கு வேணும். நான் தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி தலையில எண்ணெய் தைக்காம சட்டை உடம்பு முழுமையான நல்ல ஒரு ஆடை போடாம அப்படியே பஞ்ச பரிசு போல இருக்கிறோம் தாழ்த்துறது அல்ல. மனதிலே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் தாழ்த்துறது. அல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன சொல்லி பாருங்க. அடுத்தது சீக்கிரம் ஜெபம் பண்ணி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப தங்கள் பொல்லாத வழிகளை என்ன செய்ய வேண்டும்? அடுத்த காரியம் என்ன செய்யணும் சொல்றாரு ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு? பொல்லாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணி. ரெண்டாவது ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரிடத்துல ஆமீன், ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு வியாதி வந்துட்டு, இல்ல ஒரு தேவைகள் இருக்கு, ஒரு காரியம் இருக்குது, ஆமீன், சரி, மற்றவனால மனசு கஷ்டப்பட்டு போச்சு, இல்ல நம்ம பேசுறதுல மற்றவங்க கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவரே, நான் இந்த காரியத்தினால எனக்கு இப்படி சூழ்நிலை வந்துட்டுப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த காரியத்துக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன சொல்றாரு? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. யார் முகத்தை தேடணும்? ஆண்டவரை இயேசுவுடைய முகத்தை தேடணும். ஆண்டோடைய முகத்தை தேட எப்படி தேடுறது? ஆண்டோட இயேசுநாதர் போட்டாவுக்கு போய் முன்னால நிக்கிறது இல்ல, சிலுவைக்கு முன்னால நிக்கிறது இல்ல. நீங்க நிறைய பேர் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க. சோத்திரம். ஆண்டவருக்கு போட்டாவுக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு, சிலுவைக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு சோத்திரம். அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி என் முகத்தை என்ன சொல்லி என்னது? என் முகத்தை தேடி. ஆண்டோடைய முகத்தை தேடணும். ஆண்டோட முகம் எங்க இருக்கு? வான சிங்காசனம் பூமி பாதபடி. இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார் சொல்லுகிறோம். பரதேசில பரலோகத்தில் வீட்டிருக்கிற தெய்வம், அவர் சிங்காசனம் அங்க இருக்கு, பூமி பாதபடியா இருக்கு. அவருடைய வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஹல்லேலூயா, வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஆண்டவரை இயேசு வீட்டிருக்கிற அந்த தெய்வத்தில் அந்த பாதத்துல அவருடைய பூமி அதிக பாதபடியில உட்கார்ந்து அவரை அண்ணாந்து பார்த்து நாம் ஜெபம் பண்ணும்போது, வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல இப்படிப்பட்ட நெருக்கடி வந்திருக்கிறது, சூழ்நிலை வந்திருக்கு, சபையெல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பல ஊழியர்கள் பல விதத்துல எப்படியாவது இந்த தடை மாற வேண்டும், இந்த சூழ்நிலை மாற வேண்டும் சொல்லி நிறைய இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல 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 நாமத்துல பல பேர்ல ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. ஜெபம் நடக்காம இல்ல. இன்னும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? இன்னும் நாம ஒருமித்து ஜெபிக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சபை பாகுபாடற்றவர்களாய், சபை உணர்வற்றவர்களாய் இல்லாதபடி, ஆமீன், சோத்திரம், டெனாமினேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பை நாம் சார்ந்திராதபடி ஆண்டவர் இயேசுவை மாத்திரம் சார்ந்து நின்று நாம் ஒருமித்து நின்று அன்னைக்கு நினைவப்பட்ட நாம் அழிக்கப்படும்படியாய் கடந்து போன போது, ஆமீன், ஆண்டி முதல் அரசன் வரை, பட்டி முதல் தொட்டி, ஆமீன், எல்லாம் முற்றவரை திறக்கப்படாம, எல்லா மிருக ஜீவனும் அழுக்கப்படாம அந்த தொழுவத்திலே கடந்து கண்ணீர் வெடித்து ரெட்டை விடுந்து சாம்பல் உட்கார்ந்து கதர்னது போல நாம் கதரும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த தேசத்துல உலகத்துல ரெட்டிப்பான நன்மையை இழந்து போனது எல்லாத்தையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் கொடுப்பார், அதுல சந்தேகமே இல்லை. சந்தேகப்பட்டா ஒண்ணும் நடக்காது. நீ போயா, எத்தனை பேர் பிரசவம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல, நீ என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கியா அப்படி நீ ஒண்ணும் நடக்காது உங்க வாழ்க்கையில. நீ விசுவாசிங்க, இந்த வசனத்தை கேட்கிற விசுவாசிங்க, நம்புங்க. என்ன நம்பாதீங்க. நான் சாதாரண ஒரு மனுஷன், ஆனா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அவர் அபிஷேகம் பண்ணி இந்த ஆலங்குளத்துல கொண்டாந்து இந்த ஊழியத்தை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்யவில்லை.
அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமாய் ஆன வாழ்க்கை வாழணும். ஜெபம் பண்ணணும். அடுத்த காரியம் என்ன சொல்றாரு வாசிங்க? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பப்பட்ட, அபிஷேகம் பெற்ற, ஞானசனம் எடுக்கப்பட்ட, அவருடைய பரிசுத்த பந்தியில பங்கெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பொல்லாத வழிகளையும் சிக்குண்டு போகாதபடி, ஒரு காலம் அதில் நம்ம வேறு வழியில சிக்குண்டிருப்போமானால் நாம் அதை விட்டு திரும்பும் போது ரெட்டிப்பான நன்மை தருவார். அல்லேலூயா, ஆமென். நான் அதிகமாக விளக்க நான் விரும்பவில்லை. சோதனை இது நிறைய விளக்கி பொல்லாத வழின்னு சொல்லும்போது நிறைய காரியங்கள் சொல்லும். அப்படி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஊழியக்காரர் என்னை தான் குறி வைத்து பேசினார் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா, ஆமீன். ஒரு கால ஆவியானவர் இந்த வசனத்து மூலமாய் பேசினார்னா ஆமீன் என்ன சொல்லுவாங்க? என்னதான் பாச குறி வச்சு பேசினார்னு சொல்லுவாங்க. நான் அப்படி அதனால நான் அதிகமாக சொல்ல விரும்பல. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, தன் பொல்லாத வழிகள் நமக்கு மனசாட்சிக்கு தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் படித்திருந்தாலும் படிக்கவிட்டாலும் ஆமீன் பேதையானாலும் ஞானியா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆடம்பரங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பெருமைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பப்பட்ட, தேவன் அபிஷேகம் பெற்றிருப்பேனால் ஒண்ணுக்குள்ளே ஆவியானவர் பேசுவார். இந்த காரியம் எனக்கு பிரியமில்லாத காரியம், இந்த செயல்பாடு எனக்கு பிரியமில்லாதது, உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கை எனக்கு பிரியமில்லாதது, உன் பெருமையான பேச்சு எனக்கு பிரியமில்லாதது, உன் நடை எனக்கு பிரியமில்லாதது, உன் பார்வை எனக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தும் போது நம்ம விட்டு மனம் திரும்புவது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு ரெட்டிப்பான நன்மை தருவார். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அடுத்தது இந்த பொல்லாத வழிகள். சோத்திரம். ஒருவரை குறை சொல்லிக் கொண்டு, குற்றப்படுத்திக் கொண்டு, தூட்டி திரிந்து கொண்டு இருப்பது, இது வேண்டாம். நான் மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்தி சொல்கிறேன், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு ஊழியக்காரரை உயர்த்தி, ஒரு ஊழியக்காரர்களை தாழ்த்தி பேசுவது, சபையை குறித்து பேசுவது, இதை விட்டு விலகுங்கள். வேண்டாம். அவர்களுக்கு கொடுத்த கிருபையின்படி, அவர்களுக்கு கொடுத்த தாழ்ந்தின்படி, தேவன் நடத்துகிற விதத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நாம் குற்றப்படுத்த, குறைப்படுத்த வேண்டாம். அவர்கள் தவறான போதிப்பார்களால் கர்த்தர் நியாயத்தீர்ப்பினால அவளுக்கு அவரை விசாரித்துக் கொள்வார்கள். நாம் யாரையும் குற்றப்படுத்தி குறை சொல்லி அவர்களை கேவலப்படுத்த வேண்டாம். அவர்கள் வேதனைப்படுவாரானால், அவர் வேதனைப்படுவாரானால் அது நிச்சயமாய் பாதிப்பை கொண்டு வரும் என்பதில் ஐயம் அமீன் சொல்லிவிட சந்தேகமில்லை. தயவுசெய்து இப்படிப்பட்ட காரியத்தில் மனம் திரும்புவோம். பொல்லாத வழிகள் விட்டு. அல்லேலூயா. அப்புறம் போகக்கூடாத இடத்துக்கு போறது, சொந்தக்காரத்துக்கு அந்த காரியம் நடக்காது. ஆமே, நான் போய் இந்த காரியத்தை செய்யலன்னா அது நடக்காது. நான் போனாதான் நான் போய் நீ மூக்க கொண்ட விட்டுட்டு மூக்க நச்சு நின்று எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து அப்புறம் ஒரு உபத்திரம் வந்துட்டு அப்படின்னா உடனே ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நான் தீமையா செய்ய போனேன், நன்மை தானே செய்ய போனேன். ஆமேன், சோத்திரம். நடக்காத காரியத்தை நடந்தது போல சொல்றது. நான் நல்லதானே சொன்னேன். ஆமேன், அந்த பாசுக்கு நல்லதானே செஞ்சேன், அந்த விசுவாசிக்கு நல்லதானே செஞ்சேன். அது இல்லை ஆண்டவர் விரும்புகிறார். அது பொல்லாத வழி. பொல்லாத வழிட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். அடுத்த காரியம், தங்களை பொல்லாத வழிட்டு திரும்பி அப்பொழுது பரலோகத்திற்கிற பிதாவை நான் கேட்டு அப்பொழுதுதான் பிதானவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கு இந்த தேசத்துல வந்திருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்து ஒரு தேவன் மாற்றம் வேணும்னா நம்முடைய நிலைமையிலிருந்து ஆண்டவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுவோம், உண்மையாய் நோக்கி அபயமிடுவோம். ஆண்டவரே, ஏன் இந்த சோதனை? நான் பல நாட்கள் அந்த கொரோனா வந்ததிலிருந்து, சபை மூடப்பட்ட நாட்களில் நான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்கிற கேள்வி அதுதான், ஏன் ஆண்டவரை சபை மூடப்பட்டது? ஆண்டவரே, ஒரு கால் என்னை குறித்து நான் சொல்லுகிறேன், மற்றவங்களா சொல்ல விரும்பல. நான் அதிகமாக நானும் என்னுடைய மனைவி அழுகுறதுலாம் ஆண்டவர்கிட்ட அதுதான். ஒரு கால், ஆண்டவரே, நாங்கள் ஊழியத்திலே எங்களிடத்துல குறை இருக்கா? ஆண்டவர் என்னென்ன குறை இருக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றாய் ஆண்டவர் உணர்த்த நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறோம். தேவனிடத்தில் அழுது கொண்டே இருக்கிறோம். ஏன் சபை மூடப்பட்டது? ஒரே கேள்வி, ஏன் சபை மூடப்பட்டது? ஏன் தேசத்தில் அப்படி ஒரு நிலைமை? ஆமேன். அன்றைக்கு சுவாட்சியில தான் வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் உண்டாகும் சொன்னது. ஆனா இப்பொழுதே வந்து விட்டதே, என்ன காரணம் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு நாங்கள் அழுத நேரங்கள் உண்டு, காலம் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேள்விதான். நேற்றைக்கு அப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இன்றைக்கு அந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிற காரியம், உன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு என்ன செய்வேன்? பாவத்தை மன்னித்து
நம்ம இப்படி பொல்லாதவளை விட்டு மனம் திரும்பும் போது நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்க சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. 7 ஆண்டவர் மன்னிப்பார். உன் சவடை பார்த்து மன்னின்னு சொன்னது போல நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் நினைக்காதீங்க. அது தவறான ஆலோசனை. அறியாமல் புரியாமல் சோத்திரம் ஏதோ ஒரு அவசரத்துல ஒரு காரியத்தை செய்துட்டோம், பேசிட்டோம், சொல்லிட்டோம், ஆமீன், மனம் மாதிரி பேசிட்டோம்னா ஆண்டவர் அதை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆமீன். தெரிஞ்சு இது பாவம், இது அநியாயம், இது அக்கிரமம், இது துன்மார்க்கம், இது நீதி இல்லாதது, ஆமீன், இது நியாயப்பிரமாணத்துக்கு புறமானது என்று தெரிந்த பிறகு அதை நாம் செய்வோமானால் தேவன் மன்னிக்க மாட்டார். மன்னித்தது போல ஒரு சூழ்நிலை உருவாகும். நியாய திருப்பினால ஆண்டவர் கட்டாயம் கேட்பார். மனப்பூர்வமாய் மன்னிக்க ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம மனம் திரும்பும் போது. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு? சோத்திரம் வாசிங்க. அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம்ம தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த கொரோனா முடிந்து நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட இந்த வசனத்தின் முடியாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, தேவ சமாரனுக்கு திரும்பும் போது, தேவ சமாரன் என்பது தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போய்விட்டாச்சு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நான் விரும்புகிறபடி வாழாம, என் அரணுக்கு திரும்பாம தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் கட்டளைகளும் கற்பனைகளும் உடைத்தெறிந்து, மோசே அன்றைக்கு கொண்டு வந்த கற்பனை உடைத்தெறிந்தது போல, அந்த 10 கட்டளை உடைத்தெறிந்தது போல என் கற்பனைகளை உடைத்தெறிந்து விட்டு தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் நான் தேசத்துல இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை, ஒருவருக்கு மாத்திரமல்ல, டோட்டல் ஹோல் வேர்ல்டு ஃபுல்லா ஹோல் வருமானத்தில் கை வைத்து விட்டார், ஆத்துமால கை வைத்து விட்டார், ஆவிலே கலங்க வைத்து விட்டார், சரீரத்தில் போராட்டத்தை வைத்து விட்டார். இவையெல்லாம் நீங்கி நாம் சுகமாய் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். சங்கீதம் 32:10 வாசிப்போம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. சங்கீதம் 32:10 தானே? ஆமென். வாசிங்க, திருப்பி வாசிங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த உபத்திரமான சூழ்நிலையும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மளை அப்படி கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளலைன்னா, அப்படி கிருபை நம்மளை தாங்கலைன்னா, அப்படி கிருபை நம்மளோடு கூட இல்லைன்னா நாமளும் இன்னைக்கு எங்கேயோ போயிருப்போம். அப்படி கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நம்பி இருக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்போ கர்த்தரை நம்பணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பொல்லாத வழிகள் விட்டு நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்து எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 32:9 வாசிங்க. ஆதியாகமம் 32:9 சீக்கிரம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று. அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். யாக்கோபுடைய எல்லா நிலைமை உங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த சூழ்நிலை யாக்கோபு தன் வீட்டை விட்டு கடந்து போனான். தன் தகப்பனை சகோதரனை ஏமாற்றினான், தன் தகப்பனை ஏமாற்றினான். ஆமென். அதனால அவன் துரத்தப்பட்டான். ஆனாலும் யாக்கோபை ஆண்டவர் யாக்கோபு மேலே ஒரு தரிசனம் திட்டத்தை வைத்திருந்தபடினால, யாக்கோபு மூலமாய் 12 கோத்திரங்களை உருவாக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தபடினால, அந்த யாக்கோபை விடாதவராய் சோத்திரம் அவர் ஆமென் அவனுக்கு கையிட்டு செய்த அத்தனை வேலைகளிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவன் யாக்கோபு எத்தனை தான் ஏமாற்றுக்காரன் தான், பொய் சொன்னவன் தான், தகப்பனை சகோதரனை வஞ்சித்தவன் தான். அதே நேரத்தில் அங்கே மாமனார் வீட்டில் அவனுடைய மாமாவை அம்மையை ஏமாற்றப்பட்டவன் தான், வஞ்சித்தவன் தான். ஆனால் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தான் செய்தாலும், தேவ திட்டம் யாக்கோபு மூலமாய் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் வைத்திருந்தபடினால ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ திரும்பி உன் தேசத்துக்கு என்ன செய்வ? திரும்பி போ. அல்லேலூயா. நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய சபை திறக்கப்படாம இருக்கு. நாம் திரும்பணும். ஊழியக்காரன் திரும்பணும். ஆமென். இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொல்வார், சோத்திரம், எப்ப பார்த்தா நம்ம விசுவாசிகள்கிட்ட பிஸியா இருக்கிறோம் அப்படி காமிக்கணும்.
அல்லேலூயா. இன்னொருத்தர் கொண்டு வர பாஸ்டர் எங்க போனீங்க? நான் ஒரு இடத்துக்கு போனேன். அது எந்த இடம்லாம் சொல்ல மாட்டார். எப்போ அவர்கிட்ட பேசினாலும் ஒரு இடத்துக்கு போனேன் அப்படிம்பார். அல்லேலூயா. ஏன்னா ரகசியம் தெரிஞ்சிடக்கூடாதும்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மை அமேன் திறந்த பெட்டகமா இருக்கணும். கர்த்தர் விரும்புறது கர்த்தர் எந்த இடத்துலையும் சோத்திரம் ஒளிச்சு மறைச்சு எந்த ஒரு காரியத்தை அவர் செய்யவே இல்லை. தன்னுடைய சீசரிடத்துல அதை சொல்லுவார். இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு காரியம் நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி அவர் வெளிப்படுத்தாம எந்த ஒரு காரியத்தை ஆண்டு செய்ததே இல்லை. அல்லேலூயா. ஒன்று ஊழியக்காரன் வெளிப்படுத்துவார், இல்லைன்னா சபை விசுவாசிகள் வெளிப்படுத்துவார், இல்லை தீர்க்கதரிசி வெளிப்படுத்துவார். யாரோ ஒருவருக்கு காரியத்தை தேசத்தை குறித்து சபையை குறித்து ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து எத்தனையோ நபர்களை குறித்து ஆண்டவர் காமித்து தந்திருக்கிறார். ஒரு ஆபத்து வரப்போதுன கர்த்தர் காமித்து தந்திருக்கிறார். ஒரு மரம் நடக்க போன கர்த்தர் காமித்து தந்திருக்கிறார். சோத்திரம். ஆண்டவர் மறைக்கிறவர் அல்ல. அதுபோல ஊழியக்காரனும் மறைவு ஒளிவு இல்லாம ஒரு உண்மையும் ஆமென் அன்புள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம அப்படி இதுவரையும் கூட நம்ம அப்படி இல்லாவிட்டால் இனி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். ஆமென் சோத்திரம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் சோத்திரம் 1-3 வரையும். ஆகையால் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவிலே கிருபையில் பலப்படு. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். என்ன சொல்ல ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ன சொல்ற ஆண்டவர் விரும்புறாரு? கண்டிப்பான நன்மையை நம்ம பெற்றுக் கொள்ளணும்னா நமக்காக மாத்திரம் நம்முடைய பிள்ளைக்காக நம்முடைய மனைவிக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை மாற்று. நம்ம சபைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை மாற்று. தேசத்துக்காக நீ 1 மணி நேரமாவது உன் சபையாரை கொண்டு ஜெபம் பண்ணு. நீ வசிக்கிற பகுதியில் இருக்கிற உன் கிராமத்து மக்களுக்காக உன் வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாம போறாங்க. அதை பத்தி கவலைப்படாத. இயேசுடைய வசனத்தை நாம் சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளாம அதை பத்தி கவலைப்படலாம். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அவன் வாசிப்பா திருப்பி. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஆமென். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம் விண்ணப்பம் பண்ணு சொல்லல, தேசத்துல வாழ்கிற சகல ஜனங்களுக்காகவும். எல்லாருமே கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். அவங்க ஆமீன் மதம் வேற இருக்கலாம், கொள்கை வேற இருக்கலாம், வழிபாடு வேற இருக்கலாம், ஆமீன் அவங்களுடைய முறைமைகள் வேற இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஓ ரபாலபா ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் விரும்புறதா, ஏசப்பா விரும்புறதா. ஆமீன். என்ன பண்றதுல என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? ஏன் நம்முடைய இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? வாசுங்க. எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் யாருக்காக யாரு நம்ம ஆளுகை செய்கிற நம்ம தேசத்தை ஆளுகிற நம்முடைய இந்தியா பிரதமருக்காக, நம்முடைய தமிழக முதலமைச்சருக்காக, ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாம் கட்டாயம் ஜெபிக்கணும். அது நம்ம இந்த கடமை. இது தேவன் விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். சோதரன் நமக்கு நன்மை செய்தா மாத்திரம் அவர்களுக்காக ஜெபிக்கிறது, நமக்கு காணிக்க கொடுத்தா அவர்கிட்ட ஓடி ஓடி போய் ஜெபிக்கிறது, காணிக்க கொடுக்காதவங்களை திரும்பி பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், காணிக்கை ஊழியக்காரன் நமக்கு பிரதானம் அல்ல. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் காணிக்கை வாங்காம நீங்க ஊழியம் செய்யலாம். கர்த்தர் அனுமதி தரண பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்திலையும்
இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்கள் ஸ்தாபனத்து மூலமாக எங்களை போஷித்தார். சில அறிமுகம் கொஞ்சம் அறிமுகமான சகோதரி மூலமாக எங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஆமீன். நாங்கள் யாரெல்லாம் நம்பியிருந்தோமோ அவங்கள அல்ல, அவர்களுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் போஷித்துக் கொண்டு பராமரித்து தேவைகள் ஆமீன் நிறைய ரொம்ப ஊடு இல்லை என்று சொன்னாலும் எங்களுடைய தேவைகளை அந்த ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுத்து எங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே இயக்கம், என்னுடைய இயக்கம், நான் உண்மையை சொல்லுகிறேன், எப்படியாவது இந்த பட்டணத்தில் ஒரு ஜன கூட்டத்தை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேரம் கொண்டு போய் நிறுத்தணும். அவர்களுக்கு பின்னாலேயோ நான் போய் நிற்கணும். கர்த்தரோடு கூட என் மனைவி நானும் போய் நிற்கணும், என் பிள்ளைகளோடு போய் நிற்கணும், என் விசுவாசத்திலோடு நிற்கணும். அதுதான் எனக்கு தாகம், அதுதான் எனக்கு பாரம். ஆண்டவர் அதான் சொன்னார், அல்லேலூயா. எனக்கு போய் சகல ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷம் அறிவிங்க சொல்லுங்கன்னு சொன்னார். நம்ம செபிக்கணும். இப்போ சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, ஆனால் ஒரு வாய்ப்பு செபிக்கலாம். தேசத்துக்காக செபிக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களும் செபிக்கலாம். எனக்கு நான் அவட்ட முகத்தை நான் முழிக்க மாட்டேன், அவன் செஞ்ச துரோகத்தில் பேசவே மாட்டேன். இல்லை, இன்னைக்கு வரலையும் என்னை கேவலமாய், என்னை அற்பமாய், இந்த ஊழியத்தை நிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக இன்னைக்கு நான் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவங்க நம்பாம போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் தேவனுக்கு எனக்கும் அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். சோத்திரம். என்னை குற்றப்படுத்தி போனவங்களுக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்படியாவது உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி, இது பெருமைக்காக சொல்லி தப்பா நினைத்து விடாதீர்கள். இது ஏன் மேல் விழுந்த கடமை, எனக்கு ஆண்டவர் தந்த அந்த பாரம். நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அதை பற்றி கவலைப்படல. இயேசுவாய் தெய்வத்தை ஏற்று அவர் பாதத்திலே காத்திருந்தால் போதும் என்று சொல்லி, அவருடைய ராஜ்யத்துக்கு வந்தால் போதும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? திருப்பி வாசிங்க. தீமோத்தேயு சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் பிரதானமாக சொல்கிற புத்தி சொல்லுகிறது என்ன? எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும். அதுபோல சபைக்கு வந்தா நமக்கு பிரியமான நம்பிக்கை, நம்ம அன்பு பாரோட மாத்திரம் போய் பேசுறது அதல்ல. அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிற அதல்ல. எல்லா ஜாதி, எல்லா மக்களையும், அப்புறம் ஜாதி பார்க்கறது, மதம் பார்க்கறது, கோத்திரம் பார்க்கறது, குலம் பார்க்கறது, இதை ஆண்டவர் விரும்பல. அவர் சொல்றார், எல்லா ஜனங்களுக்கும் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அல்லேலூயா. மழை பெய்யுது, யாருக்காக பெய்யுது? ஆமென். ஆலங்குளத்தில் மழை பெய்யுதுன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம் பெய்யுது? எல்லா ஜனங்களுக்காக ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்காக சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார். எல்லாருக்காக நிலாவை ஒளிர பண்ணுகிறார். எல்லாருக்காக காற்றை வீச பண்ணுகிறார். அவர் ஒரு வஞ்சகமற்றவர், அப்படி கவடற்றவர், அவர் மாசற்றவர், அவரை கருணை பிரபு. அந்த இயேசு வஞ்சகனா இல்லை, தாராளபுரமா இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சோத்திரம். ஆண்டவர் சொல்ற எல்லா மனிதர்களுக்காக. ஆமென். வாசிப்பா. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடு கலக்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர் யாருக்காகவும் அதிகாரம் உள்ளவங்களுக்கு நமக்கு மேல இருக்கிற இது சொல்லும்போது ஸ்தாபனத்தில் இருக்கிறோம்னா நமக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, நமக்கு மேலே இருக்கிற தலைமை போதகர்லேருந்து ஒவ்வொரு நமக்கு மேலே இருக்கிற நம்ம ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக நாம் கட்டாயம் ஜெபிக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா அவங்கள வைத்து நம்மளை ஆண்டவர் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஆத்ம நரகத்து போகாதபடி, நம்முடைய ஜீவியம் கெட்டு போய்விடாதபடி, நம்முடைய வழி தவறி போய்விடாதபடி சில நேரங்களில் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உற்சாகப்படுத்தி நம்ம ஏதாவது தவறி இருப்போம் அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி நம்மளை ஆவிக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுபோல அரசு அதிகாரிகள், இந்த கொரோனா காலத்தில் அரசாங்கம் சில சட்டத்திட்டத்தை கொண்டு வருது. ஜனங்கள் கடைபிடிங்கன்னா ரொம்ப கஷ்டம். முகக்கவசம் போட்டுக்கிறாங்க, பார்த்துக்கங்க. முகக்கவசம் மூக்கில் போடியா, மூக்க மூடு, வாய மூடுனா தாங்கொட்டைகளை மாட்டிட்டு போறான். சோத்திரம். இது எதுக்கு? நேற்று நாள கூட அருமையான சகோதரி டாக்டர் புஷ்பலதா அவர்கள் நம்ம கொரோனாவை குறித்து நல்லா பேசியிருக்காங்க. நிறைய டாக்டர்மார்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். நிறைய அரசாங்க அதிகாரிகள் நிறைய ஆலோசனை சொல்லுகிறாங்க. இதெல்லாம் புறம்பே தள்ள வேண்டியது. அப்புறம் கொரோனா வந்துட்டு யாரு பொறுப்பு? அரசாங்கம் சொல்றது நம்ம கேட்கணும்.
அந்த சட்டத்தின் கீழ் நடக்கணும். அவன் சொல்றது யாருக்கு? அவங்களுக்காகவா? நாம நோய்வாய்ப்பட்டு நம்மனால நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டு நம்ம தேசம் ஊரார் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதுக்காக இவ்வளவு கட்டுப்பாடுகளை அரசாங்கம் கொண்டு வரும். ஒரு பக்கம் சங்கடம் தான், ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேதனை தான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உயிரை காவந்து பண்ணுவதற்கு அரசாங்கம் முயற்சிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இரவு பகலாய் உழைக்கிறார். ராணுவ மந்திரிகளுக்கு ஜெபிக்கணும், ராணுவ தளபதிகளுக்கு ஜெபிக்கணும், போலீஸுக்காரங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜெபிக்கணும், IAS IPS அதிகாரிகளுக்கு ஜெபிக்கணும், எல்லா மேல்பட்ட அதிகாரிகள் ஜெபிக்கணும். அது நம்ம மேல இந்த கடமை. தாசில்தார்கா ஜெபிக்கணும், ஆர்டிஓக்கா ஜெபிக்கணும், கலெக்டருக்கா ஜெபிக்கணும். இது நம்ம மேல இந்த கடமை. இது கட்டாயம் செய்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாய் அவர்களை மாற்றுவார், நிச்சயமாய் அவர்களை மாற்றுவார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொல்றார், நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை சொல்லினான். ஆமென். மத்தேயு 5:44 வாசிங்க சீக்கிரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென். உங்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மத்தேயு சொல்லும் சொல்றார், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் அதுதான் சொல்லுவேன். பரவாயில்ல, அவங்களால நம்ம வாழ்க்கையே போயிட்டு பரவாயில்ல, அவங்களால நம்ம ஊழியமே போயிட்டு பரவாயில்ல, அவங்களால என்னுடைய எல்லா பொருளும் நான் இழந்துட்டேன் பரவாயில்ல, நீ சிநேகிங்க. நம்ம சிநேகித்து பார்ப்போமே. கொஞ்ச நேரத்துல காட்டி கொடுத்து பயங்கரமான உபத்திரத்துக்குள்ளே ஆண்டவர் போக போகிறார். அந்த நிலையில தான் யூதாஸ் காரியத்து மொத்தத்தினால காட்டி கொடுத்தான். அவர் சொன்ன வார்த்தைனா, சகோதரனே மொத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்கிறார் என்று சொன்னார். அப்ப கூட போய் நீ நாசமா போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. அவ்வளோ வேதனைப்படுத்தினார்கள். அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு என்ன சொன்னார்? இவர்கள் இன்னது அறியாதபடி செய்கிறார்கள், இவளை மண். இன்னைக்கு உண்மையே சொல்றேன், மனதன்னு சொல்றேன், இன்னைக்கு என் சபையில நடக்கிறேன் இந்த பிரச்சனை குழப்பத்துக்கெல்லாம், என்னோட ஊழியத்தில் ஒவ்வொரு ஊழியத்தில் நடக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் ஊழியக்காரன் நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், அவர்களுக்காக நாம் ஆண்டவரை மன்றாடுவோம். நிச்சயமாய் அவர்களை நல்ல நமக்கு சாதமாக கர்த்தர் மாட்டி கொடுத்து விடுவார். யாரும் கெட்டவர்கள் அல்ல, எந்த மனுஷனும் தீமையானவர்கள் அல்ல, எல்லாரும் நல்ல கர்த்தர்கள் படைக்கப்பட்டவங்க. சூழ்நிலைகள் மாற்றி விடுகிறது. அதில் யாரையும் நம்ம குற்றப்படுத்தி குறைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக கர்த்தர் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்திலையும் இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கு, இப்படி உத்தரங்கள் இருக்கு. பல நபர்களால் நாங்கள் நொறுக்கப்பட்டு தான் நம்ம இருக்கிறோம். கவலைப்படாதீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய வசனத்துக்கு நம்பிக்கையுமே ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக கர்த்தர் சத்துருக்களை சிநேகிக்கும் போது நமக்கு நண்பர்களாய் மாறிவிடுவார்கள், நமக்கு உறவினர்களாய் மாறிவிடுவார்கள், நமக்கு தாய் தகப்பனாய் மாறிவிடுவார்கள், நம்ம உடன் பிறந்த பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஆமென். அடுத்த வாசகம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகைக்கிறாங்களா? நன்மை செய்யும். இன்னைக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் சொல்லுகிறேன், நான் முடிஞ்ச அளவு நன்மை செய்திருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதுக்கான பெரிய நீதிமான் நான் சொல்லவில்லை, நான் பெரிய பரிசுத்தவானும் சொல்லவில்லை. உங்களுக்கு முன்னால முடிந்த அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு மறக்க முடியுமோ மறந்துட்டு அவளுக்கு நன்மை செய்ய தான் நான் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், காத்திருக்கிறேன். அதுபோல் அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, வசனத்தை கேட்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு மட்டும் அவங்களால என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏன் மனுஷத்துல நன்மை பெற விரும்புறீங்க? ஆண்டவர் நன்மை யாரும் மனுஷன் தான் தருவார். ஏன்னா ஒருத்தர் தேவ தெய்வம் மனித தெய்வம் தேவனை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நம்ம நிச்சயமாய் மனுஷ தெய்வம் தேவைதான், இல்லைன்னு இல்லை. ஆமீன். நமக்கு தேவை காணிக்க ஒரு 1000 தேவை, யாரை கொண்டு கொடுப்பாரு? ஒரு மனிதன் மூலமாக கத்தை கொண்டு கொடுப்பார். கடந்த நாட்கள்ல எனக்கு மிகவும் தேவையா இருந்தது. அவன் அருமையான ஒரு சகோதரி இடத்துல சோத்திரம், அவங்க நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு போன் பண்ணி நினைச்சாங்க, ஒரு சின்ன உதவி அவங்க செஞ்சாங்க. போன் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்ன, வேண்டாம்மா, நீங்க படுற கஷ்டத்துல வேண்டாம், இல்லப்பா செய்யா, என்னால இருக்கணும். அன்னைக்கு அவங்க கொடுத்த உதவினா அந்த உதவி ஒரு பெரிய உதவியா இருந்தது. அல்லேலூயா. அன்னைக்கு அவங்க செய்த அந்த சின்ன உதவி எனக்கு என்னுடைய தேவையின் மாற்றப்பட்டு சந்திக்கப்பட்டது. நிச்சயமாய் கர்த்தர் யாரை கொண்டு நம்ம அதே போல அறிமுகம், இந்த ஆலங்குளம் பகுதியிலே அறிமுகம் இல்லாத நபர்கள் எத்தனை பேர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள். அல்லேலூயா.
ஆயத்தமா இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்க வச்சுட்டு தான் இருக்கிறார், நம்மளை போஷித்துட்டு தான் இருக்கிறார். ஆமீன். கலைஞர் நின்ற இடத்துல ஸ்தாபனத்து மூலமாய் கர்த்தர் உதவி செய்ய வைத்தார். என் ஸ்தாபனத்துக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கலங்கின வேலையில ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான். ஒன்று செய்வோம், நம்ம ஆண்டோட சமூகத்தில் காத்திருப்போம். அமீன். பார்க்கிறோம். அமீன். யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. யோபுக்கு முன்னிருந்த ஆமீன். பாருங்க, எல்லாத்தையும் இந்த யோபு பத்தி சொன்னா நிறைய சொல்லலாம், அது ஒரு தனி சப்ஜெக்டை பேசணும். ஆனா சுருக்கமா சொல்றேன், எல்லாருக்கும் நீங்க அறிந்திருக்கிறீங்க, இல்லை யாராவது ஒரு சில பேர் அறியாதவங்க இருப்பீங்க. நான் யோபுடைய வாழ்க்கையில அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை, செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவன். அவனுடைய ஒரே நேரத்துல தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் இழந்தான், தானியங்களை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். அவனும் மனைவி மாத்திரம் மீதி இருந்தார்கள். அல்லேலூயா. கொடுத்த நண்பர்கள் அவனை தூற்றினார்கள், உறவினர்கள் பிரிந்து போனார்கள், எல்லாரும் அவர் வீட்டு கைவிட்டு போயாச்சு. எல்லாம் 10 நாள் அல்ல, ஒரே நாளில் அந்த சம்பவம் நடந்தது. கடைசி அவனுக்கு வரக்கூடாத ஒரு வியாதி வந்து அவன் மிகவும் 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 நொறுக்கப்பட்டு போனான். ஆனா அவன் ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை அவன் இழக்கவே இல்லை. அவன் ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை இழக்கல. அவன் மனைவிடத்துல சொன்னான், ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமையை அணிவிக்க கூடாதோ. அல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பாருங்க, அந்த யோபுடைய எவ்வளவு பக்குவமான வாழை. அந்த சூழ்நிலை தோல் இருக்க சதை உரியப்பட்ட பாச்சு, தோளும் எலும்புதான் ஒட்டி இருக்கு, எல்லா ஊனும் கரைந்து போய்விட்டது. அமீன். தன்னுடைய சரீரத்துல சொரிய பலன் இல்லாதவன் சரட்டை எடுத்து கொண்டு தன் சரீரத்தை சொரிஞ்சிருக்கிறான். அவ்வளவு புட்கள் அதுல புண்ணு, அந்த சொறி சரங்கு. அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையில எல்லாத்தையும் இழந்து ஒரு பெரிய செல்வ செழிப்பாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து போறதுக்கு சத்ருவானவன் கையில ஆமீன் ஒப்பு கொடுத்தபடினால, சத்ருவானவன் அவனை மேற்கொண்டபடினால இவ்வளவு பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கையே அவன் ஒருபோதும் அவன் ஆமீன் மறக்கவே இல்லை. சங்கீதம் 30 சொன்ன போல கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டு மேல நம்பிக்கை வைப்போம், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி. இல்ல நம்ம வாழ்க்கை இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு தேவன் திட்டம் வச்சிருப்பானா, அது மாத்தவே முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பதும் மேன்மைப்படுத்தும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல இருக்கு. கர்த்தர் அடுத்த வாரத்துல அந்த பெருமையை குறித்தான காரியங்களை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமுடன் அதை வாய்க்க பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய கரத்துல இருக்கு. நமக்கு ஒரு வாகனம் வேணும், ஆமீன், கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. நான் நிறைய காரியம் சொல்லிக் கொண்டே போகலாம், நம் நேரத்தை குறைவாக சுருக்க விரும்புகிறேன். யோபு 42:10 திருப்பி வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக பாருங்க, யாருக்கா ஜெபித்தாரு? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை இந்த லைவ் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற கேட்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு தன் சிநேகிதனுக்காக எப்படிப்பட்ட சூழ்நிலையில தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்க முடியாய் கர்த்தர் அவன் மேல் ஏவுதல் பண்ணினார். அங்க ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவன் இழந்து போனதை அவன் மீண்டுமாய் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வசனம் சொல்றேன், அதை 1:21 வாசிங்க. யோபு 1:21. அவர் எவ்வளவு பேர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கையுள்ள மனுஷன் அடையாளத்துக்கு நான் அந்த வார்த்தையை சொல்றேன். நிர்வாணமாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் நான் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணி அவரிடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணி அவரிடத்து போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளாம் இழந்து, எல்லாத்தையும் இழந்தா கூட எந்த மனுஷன் தாங்கிக்குவான்? சொத்து சுகத்தை இழந்தா கூட, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனா, தன் மனைவி இழந்து போனா, தன் கணவனை இழந்து போனா யாராலையும் அந்த துக்கம் மாறாது மனுஷத்துல. ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் எடுத்தார். இதே வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன். நாங்கள் ஆமேன் ஆமேன் எங்களுடைய கல்யாணம் பண்ணி முதல் குழந்தை, அருமையான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து அதை எங்களுக்கு
எடுத்துக்கொள்வதற்கு மூலமாக என்னிடத்திலையும் மனைவிடத்திலையும் சொப்பனத்தின் மூலமா தரிசனத்தின் மூலமா இந்த குழந்தை எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லி காமித்தார். அன்றைக்கு நான் விசுவாசியை இருந்த போறதுனால அதிகமாக தேவனுடைய சமயத்தில் காத்திருந்து ஜெபிக்காத ஒரு அனுபவத்தில் வாழ்ந்தவன். வேலை பார்த்து கொண்டதுனால யாருக்கும் வந்து சொப்பனம்னு சொல்லி என்னுடைய சபையிலேயே நான் போற சபையில நின்று நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி. கடைசி அந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. எல்லாம் முடிந்து போய் நான் மீண்டுமா ஆராதனைக்கு புறப்பட்டு நாங்கள் பஸ்ஸுக்காக நின்ன பொழுது அவர் சகோதரன் சொன்னார், என்னையா நீ மனுஷனா நீ கத்த ஆமேன் குழந்தைய முதமுன ஆம்பளை பிள்ளை கொடுத்து ஆமேன் செத்து போச்சு, அந்த கடவுளை எடுத்துக்கிட்டாரு, திருப்பி அந்த கடவுளை தேடி நீ போறியா, உனக்கு கொஞ்சோட சுடு சொன்ன இல்லையா என்று சொல்லி என்னை திட்டினார் பசனால வச்சு, என்னையும் மனைவியும் பார்த்து. நான் சொன்னேன், சகோதரனே பிரதர், நீங்க எங்க மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா பேசுறீங்க, நான் அன்பா சொல்றேன், கர்த்தருக்கு ஒத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. எனக்கு என் பிள்ளை எடுத்த பிறகுதான் நீ இன்னும் அதிகமாக நான் ஆண்டவரோடு விட உடன்பட முடியுது, தேட முடியுது, இன்னும் கொஞ்சம் கூட தேட முடியுதுப்பான்னு சொன்னேன். அப்படி சொன்ன வார்த்தையினால தான் இன்னைக்கு உங்க முன்னால ஒரு ஊழியக்காரனை நிற்க வைக்க முடியாது. கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் நின்று கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு துளிக்கோட இப்பொழுது சொல்கிறேன், தகுதியே கிடையாது, அந்தஸ்து கிடையாது, அதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தை அங்கீகரித்தால் நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு என் மனைவி சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு அப்படிதான் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமீன். யோபுவோட வாழ்க்கை சரீரத்துல என்ன ஊரல் வந்ததோ அந்த ஊரல் வந்து நான் கத்தியால என் சரீரத்தை சமீன் கையால சுரண்ட முடியாம சுரண்டின ஒரு மனுஷனா, உடம்பு முழுவதும் தக்காளி பழம் போல வந்துடும், பயங்கரமான ஊரல் இருக்கும். நான் மருத்துவமனைக்கு போகல, பல மருத்துவத்திட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து அழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பத்திரம், ஏன் எனக்கு இந்த பாடு? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யோபு எண்ணிப்பார் அப்படின்னார். அல்லேலூயா. இன்னைக்கு யோபு போல புடமிட்டு தான் உங்க முன்னால ஊழியக்காரன் நிறுத்திருக்கிறார். கத்தன்மை நன்மையான கத்தடி பிள்ளையே, நம்ம யோபு போல இரட்டிப்பான நன்மையை பெற வேண்டுமானால் மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய சபிப்பவர்களை ஆசீர்வதிக்கணும், சத்துருக்களுக்கு அச்சபிக்கணும், துன்மார்களுக்கு அச்சபிக்கணும், பாவிகளுக்கு அச்சபிக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதனுடைய வாழாம பின்மாறி போயிருக்காங்களா அவங்களுக்கு அச்சபிக்கணும். ஆமீன். சபை விட்டு விலகி போயிருக்காங்களா அவங்களுக்கு அச்சபிக்கணும். ஊழியத்தொட்டு போயிருக்காங்களா அவங்களுக்கு அச்சபிக்கணும். ஆண்டவர் மீண்டுமா உங்களுடைய ஊழியத்தை செய்ய அவங்களை கொண்டு வாங்க. போருக்கால அவங்க பாவத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு போயிருக்கலாம், சத்துரு வஞ்சித்திருக்கலாம், அந்த வஞ்சகத்திலிருந்து விடுதலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு செபிக்கணும். அப்படி செபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய விடுதலை நமக்கு தருவார். அல்லேலூயா. நிச்சயமாய் மீண்டும் வாசிப்போம் அந்த சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க, முடிக்க போறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வர பாடு, உபத்திரம், இப்படி ஒரு நெருக்கம், ஆமென், தொழில் போச்சு, வருமானம் போச்சு, வேலை போச்சு, எல்லாம் போச்சு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த கொரோனா முடிந்த பிறகு நிச்சயமாய் இந்த 1 வருஷ காலம், இந்த 5-6 மாசம் நம்ம இழந்து போயிருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால உண்மையா நீ கர்த்தர் நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பேனால், ஆமீன். 2 சொன்னது போல அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆமீன் நம்ம ஆமீன் விண்ணப்பம் பண்ணுவோமானால், அந்த 1 தெசலோனிக்கேயர் சொன்ன போல வாசிப்பா, திருப்பி வாசி. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை குறித்து தேவ சித்தம் இதுதான். இந்த இப்படி இக்கட்டான சூழ்நிலை நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேசம் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கேட்க போகிற அனைவருக்காக நான் நன்றி உள்ளத்தோடு கர்த்தருடைய மேல் விசுவாசத்தை சொல்கிறேன். நாம் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுமானால், அவர் நாம தரிக்கப்பட்டு நாம் அவருடைய நாம தரிக்கப்பட்டிருக்க நம் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி, தடைகளுக்கு நீங்களாக்கி, வியாதிகளுக்கு நீங்களாக்கி,
ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருடைய வல்லமைகளை நீங்களாக்கி ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து ரெட்டிப்பான நன்மையினால கர்த்தர் நம்மளை நிரப்புவாராக. நான் விசுவாசிக்கிறேன். நித்தியமா கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அன்பின் பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலையில உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. இந்த வசனத்தை ராத்திரி வேளையில என் தேவாதி தேவனை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரே இது என்னுக்குள்ளே வைத்தே இந்த செய்திக்காக நன்றி செலுத்துறேன். இதை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கப்பா, எடுத்து மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு காலம் பண்ண பிரசங்கத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கலாம். கர்த்தர் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரின் பரிசுத்தப்படுத்தி இந்த ரெட்டிப்பான நன்மையை வரும் நாட்களிலே இழந்து தவிக்கிற சகல குடும்பத்திலையும் ஆமீன் உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பேர் மேலையும் உம்முடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக, உம்முடைய கிருபை பெறுவதாக. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படும் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையினால இந்த ஆண்டு முடிவிலே நன்மையினால முடிசூட்டுவீராக. இழந்து தவிக்கிற தொழில் அதிபர்கள், வேலையை இழந்து தவிக்கிறவர்கள், பலவித வருமானங்களை இழந்து தவிக்கிற விவசாய பெருமக்கள், தொழில் அதிபர்கள், பல தொழில்கள் முடங்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் என் ஆண்டவராய் தெய்வம் ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஊழியத்தில் ஏற்பட்டிருக்க இழப்புகள், ஆத்துமாக்களால் ஏற்பட்டிருக்க நஷ்டங்கள், சபைகள் மூடப்பட்டதுனால வந்திருக்கிற வேதனைகள் எல்லாம் நீங்கி ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராகப்பா. உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறியா ஆண்டவரே. ஆமென். உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா சபை விசுவாச குடும்பங்களையும் குடும்பங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் என்னுடைய தலைமை போதகருக்காக, அவருடைய அருமையான அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லா மாவட்ட போதர்களுக்காக, எல்லா சபை விசுவாச குடும்பங்களுக்காக, எல்லா சென்று பாசுமார்களுக்காக, வட இந்தியா தென்னிந்தியா அயல்நாட்டு ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியக்காரங்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, எல்லாருக்காக ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற அனைவருக்காக, உம்மை விசுவாசிக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஆண்டு இழந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை என் தேவனை கர்த்தர் 2021 ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ரெட்டிப்பான நிரப்புவீராக. உம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறையா. கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதியும். இரத்த கொட்டைகளை மூடிக்கணும். இந்த கொரோனாங்கிற சாபம் இந்த தேசத்தை விட்டு அகற்றி போடுவீராக. நம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா. 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 மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்.